our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல Ozymandias by P.B. Shelley இந்த போனமோட சம்மரி தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel English Literature Learning. We can start with the title. Poem title என்ன அப்படின்னா Ozymandias. Ozymandias அப்படிங்கிறது ஒரு நேம். Especially இந்த போயத்துல it refers to the name of a king. ஒரு கிங்கோட நேம் தான் Ozymandias. அவர் வந்து ஒரு எகிப்தியன் கிங். So the whole poem அந்த கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. Let's see the detail. ஸோ இந்த போம் ஓவராலாக வந்து ஒரு சானட் ஃபார்மில் இருக்கும் 14 lines. பட் வந்து ஒரு சானட்னா ரைம் ஸ்கீம் இப்படி தான் இருக்கும், மீட்டர் இப்படி தான் இருக்கும், அது மாதிரி இது இருக்காது. இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் சானட் அப்படின்னே சொல்லலாம். The very first line, I met a traveler from an antique land. ஸோ the poem ஸ்டார்ட் ஆகிற ஒரு ப்ரொனவுனே I. ஸோ ஐ அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பீக்கர். ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கர் மேபி போய்ட்டா கூட இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு ட்ராவலரை மீட் பண்ணேன் எது போய் ஒரு பிளேஸில் அப்படின்னா, அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா ஒரு பழமையான ஒரு இடத்துலேருந்து அந்த ட்ராவலர் வந்து வந்திருக்காரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்? செகண்ட் லைன், who said two vast and trunkless legs of stone stand in desert. ஸோ ஒரு டெசர்ட்டை கடந்து பாலைவனத்தை கடந்து வந்தப்போ ஒரு 2 பெரிய கால் வந்து வச்சு ஒரு ஸ்டாச்சுவை பார்த்தாராம். ஆக்சுவலி லெக்ஸ் ஆஃப் ஸ்டோன் இது எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஸ்டாச்சு. அந்த டிராவலர் அந்த பாதையை கடந்து வரப்போ ஒரு 2 பெரிய காலில் உள்ள ஒரு ஸ்டாச்சுவை பார்த்தாரா. அது வந்து ட்ரங்க்லெஸ் அப்படின்னா அந்த ஸ்டாச்சுக்கு பாடி இல்லை, தலையோ கழுத்தோ எதுவுமே இல்லை, 2 பெரிய கால் மட்டும்தான் நான் பார்த்தேன். அது வந்து ஸ்டாண்ட் இன் த டெசர்ட். அந்த 2 காலும் அந்த டெசர்ட்டில் ஒரு பெருசாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நியர் தம் ஆன் த சாண்ட். ஸோ டெசர்ட்னாலே கண்டிப்பாக அதை சுற்றி சாண்ட் தானே இருக்கும். அது பக்கத்தில் என்ன பார்த்தாராம் அப்படின்னா half sunk a shattered visage lies. ஸோ விசேஜ் அப்படின்னா ஒரு பர்சனோட ஃபேஸ். ஸோ அந்த கால் பக்கத்துலேயே வந்து ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்துருக்காரு. தட் மீன்ஸ் அந்த ஸ்டாச்சுவோட ஃபேஸ். ஓகேங்களா, அது எப்படி இருந்துச்சான் அப்படின்னா பாதி அந்த மணலை வந்து மூழ்கி போயிருந்துச்சான், மறைஞ்சு போயிருந்துச்சான். அப்புறமா அந்த ஃபேஸ் ரொம்ப கிளியராக பார்த்தா என்ன தெரியுதா அப்படின்னா whose frown. அந்த ஃபேஸ் வந்து பார்த்தாலே அது ரொம்ப ரொம்ப கோவமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் நாட் ஒன்லி தட், அந்த ஸ்டாச்சுவை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் நெக்ஸ்ட் லைனில் கொடுக்குறாரு. அண்ட் wrinkled lip. ஸோ அந்த லிப்ஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அண்ட் ஸ்பியர் ஆஃப் கோல்டு கமெண்ட். ஒரு ஃபேஸை பார்த்தாலே நம்ம எது மாதிரி பர்சன் இருப்பாங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. ஸோ அது மாதிரி அந்த ஃபேஸை பார்த்தாலே அது ரொம்ப ரொம்ப ஸ்கான்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தட் மீன்ஸ் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம எப்பயுமே கோவமாக பேசுகிற பர்சனாக தான் அந்த ஸ்டாச்சுவில் உள்ள பர்சனாலிட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Till that its sculpture well those passions rate which it survives stamped on these lifeless things. ஆக்சுவலி அந்த சிலையை வடிவமைச்சார்ல அவர் அவ்வளோ அழகாக வந்து அவர் அந்த பர்சனோட ஒரிஜினல் ஃபேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஆர்ட் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தான் அந்த ஸ்டாச்சு வந்து பாதி டெசர்ட்டில் வந்து உடஞ்சி போயிருந்தாலுமே அழிஞ்சு போயிருந்தாலுமே அந்த ஃபேஸை பார்த்தாலே அந்த பர்சன் இதை போல ஒரு பர்சனை இன்னுமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தட் மீன்ஸ் ஒரு லைஃப்லெஸ் திங்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த ஸ்கல்ப்டரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The hand that mocked them and the heart that fed. ஆக்சுவலாக இது இங்கேயும் வந்து அந்த ஸ்கல்ப்டரை பற்றி தான் பேசுவார். அந்த ஃபேஸில் வந்து அந்த பர்சனோட ஹோல் பர்சனாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அழகாக வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ இது மூலமாக அந்த ஸ்கல்ப்டர் வந்து அந்த பர்சனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதுவுமே தெரியுது. அதனால தான் இதை வேர்டு மார்க்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அண்ட் ஆன் த பெடஸ்டல் திஸ் வேர்ட்ஸ் அப்பியர். அப்புறமா அந்த ஸ்டாச்சு கீழே அந்த ஃபுட் ஸ்டால் இருக்கும்ல பெடஸ்டல், அதில் வந்து சில லெட்டர்ஸ் எழுதியிருக்குது. என்ன அப்படின்னா மை நேம் இஸ் Ozymandias, கிங் ஆஃப் கிங்ஸ். ஸோ அந்த சிலைக்கு கீழே ஒரு பெடஸ்டல் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சிலை யாரோட சிலை அப்படின்னா Ozymandias. அவர் யார் அப்படின்னா கிங் ஆஃப் கிங்ஸ். கிங் அப்படின்னாலே ஒரு பவர்ஃபுல் பொசிஷன். ஆனால் வந்து கிங் எல்லாருக்குமே தான் கிங் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு, அந்த கிங் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. Next line, look on my works a mighty and despair. ஸோ இதில் அந்த கிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் என் கிங்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா என் ஒர்க் நான் என்னென்ன பில்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக என் கிங்டத்தை வந்து நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க டிஸ்பேர் அப்படின்னு ஏன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா மேபி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் என் கிங்டத்துக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோப் எல்லாமே வந்து லூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். தட் மீன்ஸ் அவரை பற்றி புகழ்ந்து ரொம்ப சொல்கிறாரு, அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறாரு.
இது வந்து ஒரு மோஸ்ட் ஐரானிக்கல் லைனே சொல்லலாம். பிகாஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் லைன், நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். இவ்வளோ ஒரு ஓவராக ஒரு பில்டப் பண்ணியிருக்காரு இந்த லைனில். ஆனால் இப்போ வந்து அந்த ட்ராவலர் வந்து சுற்றி பார்க்குறாரு, எந்த மிச்ச மீதி கூட இல்லை அவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஐரானிக்கல் திங் அப்படின்னே சொல்லலாம். ரவுண்ட் த டிகே ஆஃப் த கொலோசோல் ரெக். ஸோ அந்த ஸ்டாச்சுவை சுற்றி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரெக். ஓகே, ஃபுல்லுமே டிஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் அவரோட ஹோல் கிங்டமே இப்போ வந்து அழிஞ்சு போயிருக்கு. பவுண்ட்லெஸ் and bear the lone and level sand stretch far away. ஸோ இந்த ஸ்பீக்கர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, எதுவுமே ஒரு கண்ணுக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பேரன் லேண்ட். பேரன் லேண்ட் இந்த சென்ஸ் எந்த வெஜிடேஷனுமே இல்லாமல் ஒரு டெசர்ட்ங்கிறது அப்படி தானே இருக்கும். ஸோ லைக் தட் சாண்ட் எல்லாமே வந்து ஒரு டெசர்ட்னாலே சாண்ட்லாம் ஈவனாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இருக்குது. பேரன் லேண்ட்னா அந்த ஹோல் கிங்டமே இப்போ பேரன் லேண்டாக தான் இருக்குது, ஒரு யூஸுமே இல்லாமல். ஸோ இந்த கிங் வந்து தானாக பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இப்போ இல்லை, எல்லாமே வந்து அழிஞ்சு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிக்கிறாங்க. Well, about the poem, the first point, transience of power. மேபி ஒசிமாண்டியஸ் வந்து அவர் இருந்தப்போ மோஸ்ட் பவர்ஃபுல்லாக கிங்காக இருந்திருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ வந்து அந்த பவர் அவர்கிட்ட இல்லை. பிகாஸ் பவர் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒன்று கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அவர் வந்து சொல்லியிருப்பார்ல அந்த டிஸ்கிரிப்ஷனில், என் கிங்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்பேராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவர் நிலைமை என்னென்னா ஒரு ஐரானிக்கலாக அவரே வந்து ஒரு டிஸ்பேர் ஸ்டேட்டில் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ பவர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான திங் கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு குட் எக்ஸாம்பிள் த போம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பவர் ஆஃப் ஆர்ட். அந்த ஹோல் கிங்டமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிருந்தாலுமே அந்த ஸ்டாச்சுவோட உடஞ்ச ஃபேஸ்லேருந்து அவர் எதை மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பவர் ஆஃப் ஆர்ட். ஓகேங்களா? அந்த ஸ்கல்ப்டர் வந்து அந்த அளவுக்கு ஆர்ட் மூலமாக அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அந்த பர்சன் அழிஞ்சாலும் அந்த கிங்டம் அழிஞ்சாலுமே ஆர்ட் இம்மார்ட்டலாக இருக்குது, அழியாமல் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் the second point. And the last point, man versus nature. என்னதான் ஒசிமாண்டியஸ் தானே வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே அவருமே ஒரு சாதாரண மனுஷன் தான். ஸோ ஒரு மேன் பெருசா நேச்சர் பெருசா அப்படின்னா கண்டிப்பாக நேச்சர் தான். இந்த பாடத்தில் வந்து நேச்சர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மேபி டைம். ஓகேங்களா? ஸோ என்னதான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே டயத்தை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த poem. So these are some of the important thing about the poem. Well, thanks for watching. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக subscribe to our channel English Literature Learning.